விஜய் செய்திகள். ஏன் விஜய் செய்தியில் பேசுகிறோம்னா விஜய் பற்றி செய்தி வருது, அதனால தான் பேசுகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி கிரெயினில் வந்து ஜேசிபியில் மாலை போட்டாங்கன்னு அவர் மேலே வழக்கு போட்டாங்கல்ல. நாங்கள் இப்போ வந்து இவர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு இதே மாதிரி கிரான்மாங்க ஜேசிபியில் மாலை போட்டாங்க. அப்போ வழக்கு பதிவு செஞ்சீங்களா? ஜேசிபிக்கார மேலே மாலை கட்டினவன் மேலே வழக்கு செஞ்சு போட்டிங்களா? இது மாதிரிலாம் கேள்வி கேட்டோம். இப்போ செந்தில் பாலாஜிக்கு இதே மாதிரி கிரெயினில் மாலை ஏற்கனவே போட்டாங்க. அந்த வீடியோ இப்போ கிடைச்சது, அதனால் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ பெரிய மாலை போடும்போது ஸ்டாலின் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? கிரெயின்காரன் மேலே, ஜேசிபிக்காரன் மேலே, இல்லை பூக்கடைக்காரன் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? ஆக இப்போ விஜய் மேலே மட்டும் போட்டிருக்கீங்க. இது மாதிரி உங்கள் தலைவர்களை முதல்ல அடக்கி வாசிக்க சொல்லுங்கள். நீங்களே அடக்கி வாசிங்க. நீங்கள் அடுத்தெல்லாம் உங்களுக்கு கிரெயினில் மாலை போட்டால் நாங்கள் போட்டு வீடியோ போட்டு வழக்காக போடுவோம். அதனால் முதல்ல உங்கள் ஆளுங்களை வந்து திரும்பி பாருங்கள் ஸ்டாலின். அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவர்கள் மேலே வழக்க போடலாம் அப்படிங்கிறது விஜயை பற்றின இன்றைக்கி வந்த செய்தியில் ஒரு கருத்து. அதுக்கடுத்தது இன்னொன்று விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் அன்றைக்கி பிரச்சாரம் நாகப்பட்டினம், திருவாரூர் போனார். அங்கே ஒரு உருப்படியான விஷயத்தை பேசியிருக்கார். இலங்கை தமிழர்கள் நமது உறவுகள், அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டாமா? ஆதரவு கொடுப்பதில் என்ன தவறுன்னு பேசியிருக்கார். இது நல்ல விஷயமாச்சே. பாவம், இலங்கை தமிழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாடு இழந்து, பொண்ணும் பொருளையும் இழந்து, குடும்ப உறுப்பினர்கள் உயிரை எல்லாம் இழந்து ஒவ்வொரு ஊராக போய் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அரசியல்வாதிகளோட கடமை இல்லையா? அதுவும் இன்றைக்கி திமுக ஸ்டாலின் இந்த மாதிரி பேசுவாரா? ஆதரிச்சு பேச சொல்லுங்கள். கருணாநிதியை பேச சொல்லுங்கள். எம்ஜிஆர் தான் இன்றைக்கி பேசினார். அந்த இதை வந்துக்கிட்டு இப்போ விஜய் பேசுகிறாருன்னா அதை ஆதரிக்கணும்ல. இவர் வந்து சீமான் திட்டுறாரு, என்ன சொல்கிறாரு? ஏதோ இந்த மோடிக்கு திருக்குறள் மேலே அன்பு வந்த மாதிரி விஜய்க்கு இலங்கை தமிழர்கள் மேலே அன்பு வந்திருக்குன்னு சொன்னால் எப்படி? ஏன் மோடிக்கு திருக்குறள் மேலே அன்பு வந்தால் நல்லது தானே? திருக்குறள் நம்ம தமிழ் நூல் தானே. நம்ம தமிழ் நூலை பற்றி அவர் பெருமையாக மோடி பேசுனா நம்ம பாராட்ட தானே செய்யணும். அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் நமது தொப்புள் உறவுகள் தானே. அதை விஜய் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாருன்னா பாராட்டத்தானே செய்யணும். அதனால் இந்த விஷயத்தில் விஜயை நம்ம சீமான் குறை சொல்வதில், விமர்சிப்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. விஜயை இந்த பிரச்சனையில் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். இலங்கை தமிழர்கள் நமது தொப்புள் உறவுகள், அவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்பது நம்முடைய கடமை. அந்த கடமையை ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து விஜய் செய்யும்போது உங்களை பாராட்டுவதில் தவறு இல்லை அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நம்முடைய கருத்து. அடுத்து இவர் ஸ்டாலின் விஜய் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, விஜய் பற்றி யாருமே பேசாதீங்க, விமர்சிக்காதீங்க, அவர் பெரிய ஆளாக்காதீங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த பக்கம் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விட்டுக்கிட்டு அசிங்கமாக பேச வைக்கிறது. இதை பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, இந்த ஆள்லாம் எம்எல்ஏன்னா நாடு எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன பேசுகிறாரு விஜயை பற்றி விமர்சித்து? விஜய் அவ்வளோ கூட்டம் வந்ததை உனக்கு ஒரு 50 பேர், அவர் சொல்கிறார், ஒரு 50 பேர் உனக்கு உறுப்பினராக இருக்கிறவனா கண்ணில் காட்டுங்கிற. அப்போ இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா இல்லையா? உனக்கு உண்மையாக வருகிற தொண்டன் பேரை 50 பேரை நீ நேரில் பார்த்து சொல்லிட்டா நான் இந்த மேடையில் தூக்கு போட்டு செத்துக்கிறேன். விஜய்க்கு 50 உறுப்பினர் இல்லையா? இது நாட்டோட இது தெரியாமல் பேசுகிறாரு. விஜய்க்கு இன்ஸ்டாகிராம்னு ஃபேஸ்புக்கு மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஃபாலோயர்ஸ், பின்பற்றுபவர்கள் 1.5 கோடி பேர் இருக்கான். அந்த எம்எல்ஏக்கு தான், முட்டாள் எம்எல்ஏக்கு தான் சொல்கிறேன். ஆமையா 10 பேர் 50 பேர் கேட்குறீங்க அப்போ உறுப்பினர்னு? 1.5 கோடி பேர் இருக்கான். ஏன் ஃபாலோயர்ஸு இன்ஸ்டாகிராமில்? உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உனக்கு விஜய் பிடிக்குதோ பிடிக்கலையோ. அந்த விஜய் படத்தோட ஒரு ட்ரெய்லர் போட்டால் 1 கோடியே தாண்டுது, ரஜினிகாந்தையும் தாண்டி போகுது. அப்போ அவருக்கு ஆதரவு இல்லை, உறுப்பினர்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தான் முட்டாள். அதுக்கடுத்தது உறவை பற்றி பேசுகிறார் அந்த எம்எல்ஏ. ஸ்டாலினை மாமான்னு சொல்கிறான். எவ்வளவு கொழுப்பு! வானத்திலேருந்து குதித்தவங்க, ராஜ பரம்பரையில் வந்தவங்க, உங்கள் அங்கிள்னு சொல்லக்கூடாது, மாமான்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு? விஜய மாமாங்கிறான், ஸ்டாலினை மாமாங்கிறான்.
அப்போ நமக்கு மச்சான் முறை வேணும், மச்சான் முறை வேணும். என்னங்கடா உங்களுடைய இது? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்த்து மை டியர் அங்கிள்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் நமக்கு என்ன வேணும்? அப்போ அவன் நமக்கு மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை வேணும். ஸ்டாலினை மாமானு கூப்பிட்டா உனக்கு மச்சான் முறை வேணுமா? நீ யாருக்கு பிறந்த? அப்பா அப்பா ஸ்டாலின் அப்பா அப்பான்னு சொல்கிறதுனால சொல்கிறியா? அவர் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தானே இப்போ நீங்கள் சொல்கிற முறை வரணும். திமுககாரனுக்கு முறையும் தெரியாது, இதுவும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு விமர்சனம் எப்படி மாமான்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு விமர்சனம். ஆக இவர்களே எல்லாம் தூண்டிவிட்டு ஸ்டாலின் பேச சொல்லிவிட்டு அறிக்கை மட்டும் யாரும் விஜயை விமர்சிக்காதீர்கள். ஏன்னா விஜய் பெரிய ஆளாகிட்டே போகிறாரு. நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருமே அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவர் பெரிய ஆளாகி விடுவார் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின். அதனால் ஸ்டாலின்கிட்ட சொல்கிறேன், விமர்சிக்கக்கூடாதுன்னா உங்கள் கட்சிக்காரன்ட்ட போகலான்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் விமர்சிக்காததா, உங்கள் அப்பா விமர்சிக்காததா, காங்கிரஸ்காரங்களை பற்றி இதே காமராஜரை எரும மாட்டு தோழன்னு உங்கள் அப்பா விமர்சிக்காததா, எம்ஜிஆரை பார்த்து தொப்பித்தலையா மலையாளின்னு உங்கள் அப்பா விமர்சிக்காததா, ஜெயலலிதா அவர்களை பார்த்து உங்கள் அப்பா விமர்சித்த சட்டசபையில் விமர்சித்த வார்த்தையெல்லாம் சொன்னால் நாரிப்போகும். இப்படிப்பட்ட வார்த்தையுமா ஒரு முதலமைச்சர் வாயில்? அன்னைக்கு முதலமைச்சர் அவர் எப்படி எல்லாம் வெளியில் அம்மா யார்ட்டு அன்றைக்கி மைக்கை அப்படி தள்ளி வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா என்ன சொன்னார்? ஜெயலலிதாவை பற்றி விமர்சனத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? தூண்டி விடுறதே நீங்கள் தானே விமர்சின்னு சொல்லி. அதனால் ஸ்டாலின் நடிக்கிறார், விஜயை தூண்டிவிட்டு திட்ட வைப்பதே அவர்தான் அப்படிங்கிறத இந்த பிரச்சனையில் நம்முடைய கருத்தாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்தது தள்ளுவண்டிக்காரங்கள்லாம் சேர்ந்து விஜய் மேலே புகார் கொடுத்துருக்காங்க, போராட்டம் பண்ணுறாங்க. என்ன சொல்லி? விஜய் திருச்சிக்கு வரும்போது அவர் ரசிகர்கள்லாம் அந்த கட்டை வண்டி இவங்கெல்லாம் தள்ளு வண்டி வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் சேதப்படுத்திட்டாங்க. அங்கே பக்கத்தில் இருந்த கடை மர கடையிலெல்லாம் அது தூக்கிட்டு போயிட்டாங்க. எப்படி? வேதம் முதுகிறது. உங்கள் திமுக இது நடந்தால், கூட்டம் நடந்தால் அவ்வளோ பேரும் பயந்துட்டு கடையை மூடிட்டு போகிறான். பிரியாணி தின்னுட்டு காசு கொடுக்காம அடிக்க வர்றவன் உங்கள் கட்சிக்காரன். பிரியாணியை கூட்டத்தில் போட்டுக்கிட்டால் கரண்டியை திருடுறான், வாலியை திட்டுறான், இது பிரியாணியை திருடுறான், உப்பை திருடுறான். திருடர்கள் கூட்டமே உங்கால் தான். அது மட்டும் இல்லாமல் வாழை மரத்தை வெட்டுறான், வாழைக்காயை தூக்கிட்டு போகிறான், காய்கறியை தூக்கிட்டு போகிறான். திருடர்கள் கூட்டம், திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் உங்கள் கட்சிக்கு வைக்கணும். நீங்கள் திருடாததா? நாட்டில் நீங்கள் திருடாததா? இல்லை இதுங்களெல்லாம் கூட்டங்கள் நடக்கும்போது உங்கள் திமுக கட்சிக்காரன் திருடாததா? தள்ளுவண்டியாக அவங்கள தூண்டி விட்டுட்டு கேவலமான அரசியலை நடத்தி கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின். நீங்கள் திருடின கதையெல்லாம் உங்கள் ஆளுங்களை சொன்னால் அத்தனை திருடர்களையும் சமூக விரோதிகளையும் உறுப்பினராக வச்சு அவனுக்கு பதவி கொடுத்துருக்கீங்க ஸ்டாலின். நீங்கள் உங்கள் கட்சிக்காரன் என்னமோ நீங்கள்லாம் யோகியர் மாதிரி தள்ளுவண்டிக்காரனை தூண்டி விட்டு புகார் கொடுறா அப்படின்னு சொல்லி கேவலமான அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இதெல்லாம் நான் விஜயை பாராட்டி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் கோவிச்சுக்கிறாங்க, என்ன சார் விஜயை யாராக இருந்தாலும் மற்றவங்க தப்பு செஞ்சு அவங்கெல்லாம் பேச மாட்டாங்கப்பா. விஜய்க்கும் பேச மாட்டார், எடப்பாடி பேச மாட்டார், இவங்க மற்ற பிஜேபிக்காரங்களும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ திமுக செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுறது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. எதிர்க்கட்சிகள்லாம் டம்மியாக இருக்காங்களே. அதனால் தான் உங்களுக்காக பேசுகிறேன், விஜய்க்காக பேசுகிறேன், பிஜேபிக்காக பேசுகிறேன், அதிமுகவுக்கும் நாங்கள் தான் பேசுவோம்.